ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாலையும் இல்லை. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த இந்த ப்ரெஷர் பஞ்சாயத்து இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம். அண்ட் அதை வந்து இல்லை கிரிட்டிசிசம் அதெல்லாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நானும் என்னென்னலாம் ஏதாவது சஜஷன்ஸு இந்த மாதிரி சொல்லுவாங்க, அது இப்போவே நல்லா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் அதையும் தாண்டி அது நிறையா டைம் சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு விஷயங்களும். ஸோ அதனால் அது ரெண்டுமே இல்லை. நான் வந்து ஒரு டைப் பேட் ஃபோன் வச்சு தான் இப்போது ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஸ்டூடியோவில். ஸோ கம்யூனிகேஷன் ஒன்லி த்ரூ தட். லைக் இப்போது இருக்கிற டிரெக்டர்ஸ் அண்ட் எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சா அது ரொம்ப அலோவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ண அலோவ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அது பிரேக் பண்ணுது. ரொம்ப லிபரேட்டிங்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணுற மாதிரி இருக்கும். சிமிலராக தான் இருக்குது. அனிருத்துக்கும் உங்களுக்கு தான் இப்போ ஒரு காம்படிஷன் இருக்க மாதிரி. ஐயோ இல்லைங்க, அவரெல்லாம் நிறையா பண்ணிட்டாரு. நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸில் இன்னும் நிறையா நல்லா ஒர்க் பண்ணணுமே தவிர காம்படிஷன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னும் நிறையா இருக்குது. 100% தமிழ் சினிமாவில் வந்த எல்லா கபடியும் நம்ம மண்ணில் தான் பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு என்னென்னா நிறைய ஜம்ப்ஸ், நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ எப்படி சொல்லணும்னா அதுக்காகவே ஒரு எக்யூப்மெண்ட் கொண்டு வந்து அந்த மாதிரி ஷூட் பண்ணோம். இப்போ ஷெயின் வந்து ரைட் போய் திருப்பி வர்ற வரைக்கும் சிங்கிள் ஷாட்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த படத்தில் கபடியை காமிக்கிறோம். அப்போ ஒரு ஸ்டடி, ஒரு R&D பண்ணும்போது பின்னாடி போகும்போது கபடி எல்லாத்தையும் பார்க்கும்போது புதுசாக என்ன பண்ணலாங்கும்போது ஓகே நம்ம வந்து இதை ப்ரோவாக பண்ணலாம், மேட்டில் பண்ணலாம். ஸோ அப்படின்னா நிறைய ட்ரிக்ஸ் பண்ண முடியும், அந்த இன்ஜுரி அந்த பிரச்சனை வராது சொல்லிட்டு நாங்கள் ப்ரோவோடைய விதிமுறைகளை யூஸ் பண்ணியிருக்கோம். தென் சேம் டைம் அந்த லோக்கல் டச் விடக்கூடாது அந்த கமெண்ட்ரியில். ஏன்னா இப்போ ப்ரோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி வேறு மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்த கபடியை நம்ம மக்களுக்கு கொடுக்கும்போது அந்த கபடியில் இருக்கிற அந்த நார்மல் லோக்கல் கபடியில் இருக்கிற அந்த ஃப்ளேவர், அந்த டைலாக்ஸ், அந்த குசும்பு எல்லாமே வேணும். ஸோ அதுவும் இருக்கும் இது இருக்கும், ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். பாலக்காடு, கேரளாவில் பாலக்காடுக்கு அப்புறம் திருச்சூர் அந்த ஏரியாவில் பல்ட்டிங்கிற பேர் வந்து புதுசு. ஏன்னா அங்கே வந்து இந்த வேர்டை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் பல்ட்டியர் மச்சான் நம்ம சொல்லுவோம். தென் பாலக்காடு என்னோட ஊர்லேயும் அந்த பேர் ரொம்ப பாப்புலர். ஸோ எனக்கு வந்து புது ஒரு டைட்டில் தேவைப்பட்டுச்சு. எல்லாமே நிறைய இதில் புது விஷயங்கள் இருக்கிறதுனால டைட்டில் மட்டும் அதுவும் புதுசாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய யோசித்தோம். நிறைய டைட்டில் போனோம். ஆனால் இப்போ வந்து இதில் ஷெயின் அந்த கிளிம்ஸில் ஜம்ப் பண்ணியிருப்பான். அது வந்து ப்ரோவில் லைன் ஜம்ப், சூப்பர்மேன் ஜம்ப்லாம் சொல்லுவோம். ஸோ எனக்கு என்னென்னா பல்ட்டிங்கிற இதை வந்து நம்ம பல்ட்டி அடிப்போம் இல்லையா? ஸோ அதை வச்சு அதை கனெக்ட் பண்ணேன். ஸோ அந்த ஜம்பை இந்த படத்தில் பல்ட்டியாக நாங்கள் காமிச்சிருக்கோம். தென் டைட்டில் சொன்னதும் ப்ரொடியூசர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து யோசிச்சாங்க. ஏன்னா மலையாளத்தில் இந்த டைட்டில் எப்படி கொண்டு போய் சேர்க்குறோம், ஏன்னா ஒரு டைட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் படத்துக்கு. ஸோ அந்த கேட்கும்போது அந்த புதுசாக அந்த ஃபீல் அது கேரளாவில் ரொம்ப ஒர்க்காக இருக்குது.